friends, welcome to Yummy Tummy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து குயிக்கா ஒரு 5 இல்லனா 10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய ஒரு போண்டா தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கா கூட நீங்க இத சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட போண்டாக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர் கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன், 1 பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணது, 2 டீஸ்பூன் இஞ்சி, 1 கை கருவேப்பிலை, பாதி வெங்காயம் பொடிசா கட் பண்ண ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்ப்ரிங் ஆனியனோட பேஸை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கீரை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 கப் கட்டி தயிர், இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணி திக்காட்டு ஒரு போண்டா பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளோட பேட்டர் கன்சிஸ்டன்சி ஒரு திக்கான இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஃபைனலாக பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோடா உப்பு, பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம போண்டா ஃப்ரை பண்ண கையில் லைட்டாக தண்ணி நனைச்சிக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டைரெக்டாக நம்ம ஆயிலில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம போண்டா வந்து நல்ல மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கோல்டனாக ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்க எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிட்டு இருக்குன்னு. நல்லா புசு புசுன்னு வரும். நல்லா வடிகட்டி எடுங்க. நம்மளோட போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம போண்டா எல்லாத்தையுமே வச்சாச்சு. இதுக்கு கூட நான் வந்து வேர்க்கடலை சட்னி ஸ்பைசியாக வச்சுருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் டைமில் டீ கூட நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய சாஃப்ட் கிறிஸ்பி போண்டா, அதுக்கப்புறம் நம்மளோட பீனட் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரா இருக்கு. அந்த போண்டா நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியாட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஈவினிங் டீ டைம் நீங்க கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பர்டிகுலர் ரெசிபியோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி வந்து yummy.com இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. அண்ட் இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்றேன். பாய்.